காமிக்க போகிறேன். அது அந்த டூனா மீன் இது பாத்திரம் நான் 3 எண்ணெய் எடுத்திருக்கேன். 3 பாத்திரத்தில் இது பச்சை மிளகு, இது பச்சை மிளகு, தக்காளி, உள்ளி, கறிவேப்பிலை, இஞ்சி பேஸ்ட்டு, வெளுத்துள்ளி, மிளகு பொடி, மஞ்சள் பொடி, பொட்டுக்க, வத்தல் மிளகு, கடுகு, குருமிளகு 5 எண்ணெய் எடுத்திருக்கேன். 2 கிராம்பு எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம குக்கிங் செய்ய போகிறோம். பார்த்துக்கோங்க மக்களை. நம்ம எடுத்து அதை குக்கிங் ஸ்டார்ட் செய்ய போகிறேன். நீங்கள் பாருங்கள் எப்படியெல்லாம் செய்ய அப்படின்னு. அடுப்பு பற்ற வைப்பேன். அடுப்பை பற்ற வச்சுப்பேன். பாத்திரம் சூடாகும்போது எண்ணெயை ஊற்றுவேன். பாத்திரம் சூடு காஞ்சி வருது. கடுகு போடுவோம். கடுகை போட்டுட்டு கடுகு போட்டு கழியும்போது கறிவேப்பிலையை போடணும். கடுகு போட்டுடுச்சு. வத்தல் மூடு போட்டோம். கறிவேப்பிலையை போட்டோம். நம்ம கொஞ்சம் நல்ல மிளகு கிராம்பு எடுத்துட்டு அதை போடுறோம். நீ வெங்காயத்தை போட்டு பச்சை மிளகு, வெளுத்துள்ளி இவ்வளோ போட்டு நல்லா ஒன்று வதக்குவோம். நல்லா வதந்து வந்ததுக்கப்புறம் நம்ம மீதி சேர்க்கக்கூடிய சாதனங்களை போட்டு வதக்கிடுவோம். பார்த்துக்கணும். இது சீக்கிரம் வதங்க கொஞ்சம் உப்பு போடணும். இது கொஞ்சம் உப்பு சீக்கிரமாக போட்டால் சீக்கிரமாக வதங்கி கிடைக்கும். அதனால் நான் ஆத்தியமே போட்டுக்கிடுறேன். சரியா? சேர்த்துட்டு உள்ளி வதங்கி வச்சு இன்னைக்கு ஒரு இஞ்சி பேஸ்ட் இருக்குது. அதை போட்டுக்கிடுவோம். இஞ்சி பேஸ்ட்டு அது போட்டு ஒரு இலக்கி விடுவோம். தக்காளியை நமக்கு இதில் போட்டு கொடுப்போம். தக்காளி போட்டு கொடுப்போம். தக்காளி போட்டு கொடுத்து ஒன்று நல்லா இலக்கி கொடுப்போம். இதோட மஞ்சள் தூள் போட்டு கொடுப்போம். மஞ்சள் தூள் போட்டு கொடுப்போம். மிளகு தூள் போட்டு கொடுப்போம். பாருங்க கொஞ்சம் நல்ல அழகாக இருக்குல்லையா? கலரு நல்ல கலர் வந்துடுச்சு. கொஞ்ச நேரம் இப்படியே ரவுண்டு பண்ணி கொடுத்துருவோம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் தக்காளி 10 நிமிஷம் அப்படியே ஆகும். நல்ல கலர் வருது பாருங்க. தக்காளி கொஞ்சம் வறண்டுச்சு. கொஞ்சம் இலக்கி கொடுப்போம். கொஞ்சம் நல்ல ரவுண்டு பண்ணி கொடுத்துடுங்க. பாத்திரத்தில் நல்லா ரவுண்டு பண்ணி கொடுத்துடுங்க. சரி, இனி நமக்கு சேர்க்கக்கூடிய மீனை போடுவோமா? டூனா மீன் நமக்கு இங்கே டின்னிலே கிடைக்கும். நான் இங்கே குவைத்தில் எடுத்ததுனால நான் இந்த டூனா மீன் வச்சுக்கிடுறேன். நம்ம ஊரில் என்னன்னா துண்டு மீன் வாங்கி குழந்தைகளுக்கு சமைச்சு கொடுத்தா அதை நல்லா சாப்பிடும். ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு வர நேரம் அதோடக்கு நம்ம கொடுத்த ஒன்றுன்னா நல்ல ஒன்றா டேஸ்ட்டாக சாப்பிட்டுருக்காங்க. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். பாத்திரத்தை தவற வச்சு ஒன்று அடைச்சி கொடுப்போம். அப்படியே 10 நிமிஷம் இருக்கட்டும். நமக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அடப்பு திறந்து நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குது. ஐயா என்ன மழை நல்லா
பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன வேணும், நம்ம இங்கே குவைத்தில் இருக்கிறனால சப்பாத்திலாம் வாரி வச்சு நல்ல வேணும் சாப்பிடுது. கொஞ்சம் 2 மினிட் அடைச்சி வைப்போம். 2 நிமிஷம் அடைச்சி வச்சுட்டு ஒன்று 2 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்ல வண்ணம் ஆயிடுச்சு. சரியா, பூனை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நமக்கு சப்பாத்தி ஏதாவது காலையில் தோசை இதுக்கெல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்றாங்கன்னா நல்ல வண்ணம் இருக்கும். நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்களும் பிள்ளைகளுக்கிட்ட சமைச்சு கொடுத்து பாருங்க. சாப்பிட போவான். நான் சமைச்சு வச்சுருக்கேன். நீங்களும் இதை போய் சமைச்சு பிள்ளைகளுக்கு கொடுத்து சாப்பிடுங்க. நான் எடுத்து சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். நம்பர் 1 நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க என்ன. சரி.